ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மழைக்காலத்துக்கு ஏத்த மாதிரி கடலைப்பருப்பு வறுவல் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இந்த வறுவல்லே பாத்தீங்கன்னா நிறைய பருப்பு வகையில இருக்கு. இன்னைக்கு கடலைப்பருப்பு வறுவல் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீட்டு சமையல் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஆல் என்ற நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் நான் போடுற சமையல் வீடியோஸ் உங்க மொபைலுக்கு உடனே வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் 100 கிராம் கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 மணி நேரம் ஊறுனா போதும். அடுத்தது ஒரு கிளாத்ல நம்ம ஊற வச்சிருக்க கடலைப்பருப்பை நல்லா உலர்த்தி விடலாம். இதுல இருக்கிற கொஞ்சம் தண்ணி கூட நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். ஏன்னா பொரிச்சு எடுக்கும் போது கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு உலர்த்தி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதை நான் ஒரு பவுல்ல மாத்திட்டேன். இந்த மாதிரி நீங்க கையில அழுத்தி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஈரம் இருக்காது. அடுத்ததா நம்ம ஒரு வாணல்ல எண்ணெய் நல்லா சூடாக்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வடை சுடுறதுக்கெல்லாம் ஒரு ஜல்லடை கரண்டி வச்சிருப்போம்ல, அந்த கரண்டியில நம்ம காய வச்சிருக்க கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நம்ம இதை அப்படியே போட்டு பொரிச்சு எடுக்க கூடாது. இந்த மாதிரி நீங்க பொரிச்சு எடுத்தாதான் கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகாம நமக்கு பர்ஃபெக்டா கிடைக்கும். இந்த மாதிரி அடிக்கடி ஸ்பூன் விட்டு நீங்க கலரி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி கலர்ந்து விடும் போது உங்களுக்கு ஒரே பக்கம் மட்டும் வேகாம எல்லா பக்கமும் நல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு. இப்ப நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் போது நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். ஒரு 5-6 பூண்டு வந்து நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க. பூண்டு தோல் உரிக்க தேவையில்லை. அதையுமே இதே மெத்தட்ல நீங்க பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம கடலைப்பருப்போட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம நல்ல கருவேப்பிலைய தொடச்சி எடுத்துட்டு நீங்க பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுருண்டு வர நேரத்துல நம்ம அதையுமே கடலைப்பருப்போட சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்ச நேரம் எல்லாம் ஆறட்டும். நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு நல்லா ஆறட்டும். இப்ப நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்ப நம்ம கருவேப்பிலை எல்லாமே கையாலேயே நொறுக்கி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நொறுக்கிட்டு தேவையான அளவு உப்பு, தனி மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா புடைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணாதான் மசாலா எல்லாத்துக்குள்ளேயுமே நல்லா ஒட்டும். இது அப்படியே ஒரு காத்து போகாத டப்பாவா பார்த்து நல்லா எடுத்து மூடி வச்சிருங்க. இது ஒரு 2-3 நாளைக்கு நல்லா எடுத்து வச்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு உடனே இந்த ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. இன்னும் விதவிதமான பருப்பு வகை வறுவல் நம்ம சேனல்ல அப்லோட் பண்றோம். உங்களுக்கு வேணும்னா நம்மளோட வீட்டு சமையல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.